எல்லா வகையான யூனிஃபார்ம் கிளாத்தும் நம்ம ஒரே இடத்துல 1.5 வருஷமா இருக்கு. 1.5 வருஷமா மாஷா அல்லாஹ். ஒரு 1.5 வருஷமா அண்ணா வந்து எல்லாமே வச்சிருக்கோம். எல்கேஜி டு +2 வரைக்கும் நம்ம கடையில எல்லாருக்குமே வாங்கிக்கலாம். நிஷாஸ் ஸ்கூல் எல்லாருக்குமே பிடிக்காம இருக்காது. மெரூன்ல வந்து சில்வர் ஸ்டோன் வச்சாக்கா பயங்கர அட்ராக்டிவா இருக்கும்னு எல்லா டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எல்லாம் பாப்பா வச்சு நான் தர மாட்டேன். என் உயிரே வேணாங்க கிடையாது. ஏதாவது பெரிய மாற்றங்கள் இருக்கும் பட்சத்துல நாம வீடியோ போறது வழக்கம். மச்சி அப்ப நம்ம வியாபாரம் பண்ண நடக்கும். அதெல்லாம் பரவாயில்ல மச்சான். மத்தவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப என்ன காரணம் குட்டா லைட் நான் உங்களுக்கு பிடிச்சு கொடுத்தேன். ஒரு அப்டேட் வந்து நாங்க ஒரு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு பிராண்ட் கையில தான் எடுத்துருக்கோம். இப்போ பிராண்ட் வேர் பண்ணும்போது வெயிட்லெஸ், நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். செக்குடு கையிலையும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நண்டு பிராண்டில் வந்து இது மாதிரி செட்டு சேர்த்தும் போடலாம். இது நல்லாயிருக்கும். செட்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும். இது வேர் பண்ணுறதுக்கு நல்லா பெரிய பிள்ளைங்க. மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. அதனால வந்து இது அப்படியே 100 rupees தான். பாத்தீங்களா அப்படியே யூனிக்கா அப்படியே பொசு 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 பொசுன்னா இப்போ பென்சில் செருப்பு வழக்கம் முறை லொட்டு லொஸ்கை பெண்களுக்கான ஒரு ஷாப்பிங் சென்டர் அப்படிதான் நமக்கு தெரியும். எல்லாமே நம்ம கிட்ட வந்து பிராண்டட் தாங்க, கம்பெனி தான். இது சிங்கிள் ஃபிங்கர் செட். இது சிங்கிள் ஃபிங்கரில் இருக்கும். சிங்கிள் ஃபிங்கர் செட்டு. இது வந்து ஹேர் போ பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும். கண்ணாடிலாம் போட்டுருக்கு பாருங்கள் ஸ்டைலாக. இப்போ வந்து நம்ம கடையில் வந்து அந்த டைம்ல எத்தனை பேர் ஹாய் மக்களே, ஹலோ ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நான் சொல்ல தேவையே இல்லை. வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இருந்தாலும் வணக்க வக்கடைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வீடியோ போடும்பொழுது அதோட டீடைல் சொல்ல வேண்டியது ஒரு ஃபார்மாலிட்டி, அந்த கடமை இருக்கு. ஆகையினால சொல்லிக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் தேரெழுந்தூர் நிஷா கவரிங் ஃபேன்சி அண்ட் கிஃப்ட் கார்னர் மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் அங்கதான் வந்திருக்கோம். இந்த வீடியோல நான் சில மெசேஜ் கொடுத்திருப்பேன். இந்த நிறுவனத்துடைய ஓனர் நிஷா மேடம் உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை பத்தியும் ரொம்ப டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எல்லாம் இந்த வீடியோல வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிஷா கவரிங்கோட ஃபீச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ரைஃபா ஷாலிஹா அவங்களும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்க.
இதுக்கு முன்னாடி சில வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம். சாதாரணமா நம்ம நிஷா கவரிங்கிற வீடியோ சும்மா போட மாட்டோம். ஏதாவது பெரிய டிஃபரெண்ட் சேஞ்சஸ், ஏதாவது பெரிய மாற்றங்கள் இருக்கும் பட்சத்துல நாம வீடியோ போறது வழக்கம். அந்த அடிப்படையில இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, என்ன மாற்றங்கள்னா, ஆமா மக்களே, நிறைய மாற்றங்கள், வேல்யூபிள் மாற்றங்கள். தேரிழந்தூரும் மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பெரிய மாற்றங்கள். அந்த மாற்றத்தை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு, அதை காட்சிப்படுத்தி காட்சியா காமிக்கணும், வீடியோவா காமிக்கணுங்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோ. மச்சி அப்ப நம்ம வியாபாரம் பண்ணி நடக்கும். அதெல்லாம் பரவாயில்ல மச்சான், மத்தவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியே என்கிட்ட வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய பரக்கத் தான். உங்க கடையில வாங்கி நான் வந்து கவுண்ட்ல வாங்கிட்டேன், நிறைய மீட்டுட்டேன் அப்படினா சொல்லிடுறாங்க. மாஷா அல்லாஹ். சரி, இப்போ இது கிடையாதா? நல்லா சொல்லு ஆச்சினா. இந்த வீடியோ மக்களே கொஞ்சம் பெரிய வீடியோ தான், கிட்டத்தட்ட 43 நிமிஷம். இந்த 43 நிமிஷத்தையும் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. காரணம், ஒவ்வொரு நிமிஷ வீடியோலயும் ஒவ்வொரு வேல்யூபிள் மெசேஜ் கொடுத்திருக்கோம். ஆகையினால மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு தடவை பார்த்து உங்களுக்கு கண்ணுக்கு திருப்தி இல்ல அப்படின்னா திருப்பி 4 தடவை பாருங்க மக்களே. உங்களுக்கு அப்பதான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் நிஷா கவரிங். இப்போ என்னென்னா, நான் நிஷா கவரிங்லேருந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா, இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு அப்டேட் வந்து நாங்கள் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடையோடைய புதுசாக நான் இன்ட்ரிவியூ பண்ணுறது என்னென்னா, யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ தேர்லந்தூரில் நிஷா ஸ்கூல் ஜெய்ஹிந்த் ஸ்கூலோடைய யூனிஃபார்ம், ஷூ சாக்ஸு, இது எல்லாமே நம்ம கடையிலே கிடைக்கும். முக்கியமாக இதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே வந்து ரெடி பண்ணது. ஓகேங்களா? இன்ஷால்லா இந்த மாதிரி யூனிஃபார்ம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம கடையிலே வந்து வாங்கிக்கலாம். நம்ம கடையில் வந்து யூனிஃபார்ம் வாங்குறவங்களுக்கு கிஃப்ட்டு ப்ளஸ்ஸு 10% டிஸ்கவுண்ட் உண்டு. பட் குவாலிட்டியான ஒரு கிளாத் வந்து நான் இறக்கியிருக்கேன். இது ஒரு ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் நம்ம கடையில். செகண்ட் சேஞ்சஸ் வந்து, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் லேடிஸ்க்காக வச்சுருக்கீங்க, ஜென்ஸுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அப்போது அது மாதிரியான ஜென்ஸ் ஐட்டம் அப்படி என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய யோசனை இருந்தது. பட் வந்து என்னால் அது வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கல. ஸோ இப்போ என்ன நான் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, நிறைய ஆட்சிங்கெல்லாம் வரும்போது, நம்ம லேடிஸ் அம்மாக்கள் எல்லோரும் வரும்போது கேட்டது என்னென்னா, கைலி, ரம்ஜானுக்கு கைலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து கைலி வந்து பியூர் ஒயிட் கைலியும் எடுத்திருக்கேன், நண்டு பிராண்ட் எடுத்திருக்கேன். பிராண்டு கைலி மட்டும்தான் நம்மள்கிட்ட. எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மள்கிட்ட பிராண்டு தான். இது வந்து நமக்கு பிராண்டு கைலி தான் எடுத்திருக்கேன். இப்போ பிராண்டு கைலியில் வந்து பியூர் ஒயிட் எடுத்திருக்கேன், ப்ளஸ்ஸு பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடு எடுத்திருக்கேன். அண்ட் கலர் கைலி வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். கலர் கைலியும் நம்ம நிஷா கவரிங்லேயே உண்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ஸ் ஐட்டம் அது இப்போ இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஜென்ஸ் ஐட்டமும் வந்து இப்போ கைலி வந்து தயவு செஞ்சு இன்ஷால்லா நம்ம கடையிலே வந்து வாங்குவாங்க. மயிலாடுதுறை வரைக்கும் இல்லை வேறு ஊர் வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு சேஞ்சஸும் நம்ம கடையில் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ யூனிஃபார்மும் சரி, கைலியும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம கடையிலே வந்து வாங்கணுங்கிற ஒரே தாட்டில் தான் நான் இப்போ ரெண்டுமே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்ஷால்லா வந்து நம்ம கடையில் வாங்கிக்கோங்க. நசீர் அண்ணன் பாப்பனாஸ்லாம் வந்திருக்காங்க. நான் சொல்லக்கூடாது, அது அவங்கள்ட்ட கேட்டுருவோம். எத்தனை வருஷம் கஸ்டமராக இருக்கீங்க? 1.5 வருஷமாக இருக்குது. 1.5 வருஷமா? மாஷா அல்லாஹ். ஒரு 1.5 வருஷமா அண்ணன் வந்து பாப்பனாஸ்லேருந்து எவ்வளோ சுற்றி இருக்குது, கிடைக்காத பொருள் இல்லை, ஏதோ ஒரு மேஜிக்கு அவங்க இங்கே வந்து வந்திருக்காங்க. இந்த ரம்ஜான்லேயும் பர்ச்சேஸ்க்காக நசீர் அண்ணன் பாப்பனாஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா இத்தனை நம்ம டவுனை தாண்டி கும்பகோணம் தாண்டி வரீங்கன்னாக்கா என்ன மேட்ரு அது? பொருள் நல்லா தரமாக இருக்குது, நல்லா டிசைனிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ வரும். சூப்பர். அண்ணன் சொல்கிற மாதிரி
நானும் ஒரு இந்த கடை கஸ்டமர். நான் கிடையாது, எனக்குள்ள பொருள்லாம் இங்கே இல்லை. என் ஒய்ஃப் வருவாப்புல. லாஸ்ட் டைம் 7th இயர் ஆனிவர்சரி கூட என்னோடய ஒய்ஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அப்படிங்கிறதுனால அவங்களோட ரிவ்யூவும் அதுதான். அது ஒருவேளை நான் வந்து இப்போ தேர்ந்து இருக்கிறேன், ஓகே. இப்போ ஒருவேளை நான் வந்து லண்டனில் இருந்தால் லண்டனில் வந்துடுவோம் போல இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரிப் வாங்கினா அப்படி தான் கால் இழுக்குது. இங்கே மேரத்த ஸ்டாஃபோட பர்ஃபார்மன்ஸு மாஷா அல்லா சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது. டிசைனிங் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, நல்லா சரி, சூப்பர். அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி தான் நம்ம இதை போட்டோமே, அது செகண்ட் தானே. ஆமாப்பா. என்னப்பா? ஆமாப்பா, கம்பர் நேத்து குத்தாலம்பா. இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். பக்கத்து ஒரு பாப்பா வச்சு 1000 ரூபா தரல, 2000 கொடுத்துட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் தான் நீ சூப்பரா பண்ண ஒரு போட்டுருமா ஸ்டார்ட்ஸ் ஒன்று போட்டுருமா, இங்கேயே போட்டுருவோம். முடியட்டுமே. நேத்து நான் உங்களுக்கு புடிச்சு கொடுத்தேன். எப்ப என்ன காரண குட்டா லைட்ல உங்களுக்கு புடிச்சு கொடுத்தேன். சிஸ்டர் எங்கள்ட்ட பாய்ஸ் Dress இல்ல சிஸ்டர். கலெக்ஷனுக்காக சாரீஸும் இறக்கியிருக்கேன். சாரீஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ ப்ளஸ் சில்வர் ஸ்டோனில் வந்திருக்கு. சில்வர் ஸ்டோனில் உள்ள சாரீ வந்து என்றைக்குமே எல்லாருக்கும் தெரியும், லேடிஸ்க்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக நல்ல ஒரு கலரு. இந்த மெரூன் கலர் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. மெரூனில் வந்து சில்வர் ஸ்டோன் வச்சாக்கா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும்னு எல்லா லேடிஸ்க்குமே தெரியும். ஸோ இந்த சாரீ வந்து ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும், 1350. இதில் வந்து நம்ம கடையில் வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும் 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்டு, 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் கிஃப்டோடு வாங்கிக்கலாம். இந்த சாரீ வந்து ஃபுல்லாக கட் ஒர்க்கில் வரும். இந்த ஃப்ளீட்டில் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் வந்துடும். ஃப்ளீட்டில் ஃபுல்லாக அந்த கோல்டனும் சில்வர் பேட்டர்னும் உள்ளது. கிரே கலர் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு பிடிக்கும். லைட் கலராக இருக்குது, கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் வந்து ரன்னிங்லேயே வரும். நிறைய இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் வருது, கட் ஒர்க்கில் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து வேர் பண்ணும்போது வெயிட்லெஸ், நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டே இருக்காது. இப்போ யாருமே வந்து வெயிட்டான சாரீ வாங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே வெயிட்லெஸ் சாரீ தான் கேட்குறாங்க. இந்த இருங்க, அடுத்த சாரீ காட்டுறேன். இந்த சாரீ வந்து க்ரீன் ப்ரௌன் என்ன கலர்னே சொல்ல முடியல, ஏன்னா இதில் ஒரு 4-5 கலர் மிக்சிங்கில் இருக்குது. ஃபுல்லாக லைன்லேயே வருதுருக்கு, ஃபுல்லாக லைனிங்லேயே இருக்கும். இது வந்து நம்ம எடுத்து தலையில் போடும்போது தலையில் போட்டிருக்க அந்த துணி ஃபுல்லாகவே வந்து நல்லா ஜிகுன்னு இருக்கும். சார் ரம்ஜானுக்கு 27ஆம் கிழமை எல்லாருமே வந்து மேக்ஸிமம் மதர்சாவுக்கு போவோம். அப்படி மதர்சாவுக்கு போகும்போது எல்லார் தலையிலையுமே நானும் பார்த்துருக்கேன், நிறையா வந்து இந்த மாதிரி ஜிகுன்னு சாரீ தான் நிறையா பேர் கட்டியிருப்பாங்க. ஸோ இன்ஷால்லா இந்த வருஷமும் நிறையா பேர் இந்த மாதிரி சாரீ வந்து நிறையா எடுத்திருக்காங்க. நம்ம கடையில் வந்து வாங்குறவங்களுக்கு எல்லா சாரீலையுமே 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் உண்டு. இன்ஷால்லா வந்து வாங்கிக்கோங்க. இது கைலி, இந்த கைலி காட்டிட்டு ஓகேவா. இப்போ இந்த கலர் கைலி சொல்லியிருந்தேன், நான் ஆல்ரெடி வந்து சேனலில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஒயிட் கைலியும் அந்த செக்குடு கைலியும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நண்டு பிராண்டில் வந்து இப்போ வந்து நான் கலர் கைலி இறக்கியிருக்கேன். கலர் கைலியும் கொஞ்சம் வியூ பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு, கலெக்ஷன் நல்லாயிருக்கு. நிறையா போச்சு இன்றைக்கி, நிறையா போச்சு இன்றைக்கி. இந்த கைலி மட்டுமே நிறையா போணுச்சு, ஆனால் கலர் கைலி மேக்ஸிமம் அதிகமாக போச்சு. அத்தாக்கள்லாம் வந்து நிறையா ஒயிட் வாங்கிட்டு போனாங்க, பசங்கள்லாம் வந்து கலர் கைலி வாங்கிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி கைலியும் வந்து நம்ம கடையிலே இருக்குது, வந்து வாங்கிக்கலாம். இப்போது லேடிஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லேடிஸ் ஐட்டமும் நம்மக்கிட்ட இருக்குது. சுடி, டாப்ஸு, இப்போ 2 லெக்கின் 250 ரூபா ஆஃபர் போட்டிருக்கேன், 2 டாப்பு 500 ரூபா ஆஃபர் போட்டிருக்கேன். அது மாதிரி நிறையா 3 புர்கா ஷால் 500 ரூபா ஆஃபர் போட்டிருக்கேன். அது நிறையா கலெக்ஷன் நம்ம இறக்கிருக்கனால நிறையா கலெக்ஷனுக்கு எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் டேரெக்டாக வரலாம். ரம்ஜானுக்கு அதிகபட்ச ஆஃபரில் இருக்குது. இப்போது இன்ஸ்கர்ட் வந்து
ஃபாரின் இன்ஸ்கர்ட்டு இறக்கியிருக்கேன். ஃபாரின் இன்ஸ்கர்ட்டு, அகலமாக உள்ள இன்ஸ்கர்ட்லாம் கேட்டிருக்கீங்க. அகலமாக உள்ள இன்ஸ்கர்ட்டு 8 பார்ட்டு 10 பார்ட் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து அதுவும் துபாயிலேருந்து டேரெக்டாக இருக்கிறதுனால நிறையா கலெக்ஷன் இப்போ கையில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இப்போ வந்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க. ஆமாப்பா, அப்படி என்னப்பா இங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னா நம்ம ஊர் மக்களுக்கு, அதாவது நிஷா ஸ்கூலு, ஜெயஹிந்த் ஸ்கூல், இந்த 2 ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்குற ப்ராப்ளம் இருக்கு. பெரிய ப்ராப்ளம். மயிலாடுதுறை, குத்தாலம், கும்பகோணம் அலையணும். அப்புறம் அந்த குவாலிட்டி சரியில்லை, இந்த குவாலிட்டி சரியில்லை, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. கிளாத், யூனிஃபார்ம் கிளாத் வாங்கும் பொழுது அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இனிமேல் நீங்க எந்த வெளியூரும் அலைய வேண்டிய தேவையில்லை. நம்ம ஊர் நிஷா ஸ்கூலு, ஜெயஹிந்த் ஸ்கூலு 2 ஸ்கூலுக்கும் தேவையான, அதாவது எல்கேஜி முதல் +2 வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைத்து மாணவர்களுக்கும், மாணவர் மாணவியர் 2 தரப்பு மக்களுக்கும் எல்லா வகையான யூனிஃபார்ம் கிளாத்தும் நம்ம ஒரே இடத்துல நம்ம ஒரு நிஷா கவரிங்ல சூப்பரா வாங்கிக்கலாம். நல்ல ஹை குவாலிட்டி பிராண்டட் கிளாத், நல்ல திக்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இதுல மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இதுல அடிஷனல் குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் மார்க்கெட் பிரைஸை விட கும்பகோணம் மயிலாடுதுறையை விட விலை கம்மியா கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸ் கூப்பன் உங்களுக்கு ஆட் பண்றாங்க. அதனால இந்த சான்ஸ் நழுவ விட்டுறாம எல்லா மாணவர்களுக்கும், அதாவது தேரிழந்தூர்ல இருக்கிற நிஷா ஸ்கூல், ஜெயஹிந்த் ஸ்கூல் 2 ஸ்கூலுக்கும் தேவையான எல்லா யூனிஃபார்ம் கிளாத்ஸ், துணிகளை நம்ம ஒரே இடத்துல நம்ம தேரிழந்தூர் நிஷா கவரிங்ல சூப்பரா வாங்கிக்கலாங்க. பிரேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கை காப்பு இது மாதிரியுமே கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால இது சிங்கிள் ஃபிங்கர் செட். இது சிங்கிள் ஃபிங்கரில் இருக்கும். சிங்கிள் ஃபிங்கர் செட்டு இது வந்து உங்களுக்கு நல்ல திராட்சை கொத்து மாதிரி இந்த சென்டரில் வந்திருக்கும். நல்லா கவர் ஆகிருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்து குழந்தையிலேருந்தே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இந்த இடம் வந்து நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்க 6 மாதம் குழந்தையிலேருந்து 2 வயசு, ஒரு 3-4 வயசு வரைக்கும் ஒல்லியாக உள்ள பிள்ளைங்க கண்டிப்பாக போடலாம். இந்த கை செட்டும் இப்போ ட்ரெண்டாக நம்ம கடையில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த காப்பு உங்கள்கிட்ட ஆல்ரெடி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நெக்லஸ் காட்டுறேன். இந்த நெக்லஸ்லாம் ஆனால் ஆல்ரெடி வந்த நெக்லஸ் தான். பட் வந்து இதில் என்னென்னா, இந்த ஸ்டோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக எடுத்திருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த நெக்லஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, கிராண்டான ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டான ட்ரெஸ்ஸுக்கு வந்து சிம்பிளான மெலிசா ஒரு நெக்லஸ், அதாவது கிராண்டாக ட்ரெஸ் போட்டிங்கன்னா சிம்பிளாக தான் போடணும். நெக்லஸோட வித் இயரிங்கோட வந்துடும். ஸோ அடுத்த நெக்லஸ் வந்து இது கிராண்டாக, இது சிம்பிளாக நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கிராண்டாக சில பேர் வந்து ட்ரெஸ் போட்டு லுக்கும் கிராண்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த நெக்லஸும் வந்து ஃபுல்லாகவே மல்டி ஸ்டோனில் இருக்கும். இதுவும் ரெயின்போ ஸ்டோன் தான். இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, லுக்கு இதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கை செட்டு. இந்த கை செட் வந்து ஃபிங்கரில் வருது பாருங்கள். ஆனால் இது பெரியவங்களுக்குள்ள கை செட்டு. இந்த பெரியவங்களுக்குள்ள கை செட்டில் வந்து பாருங்கள், சென்டரில் வந்து 3 லைன் வந்திருக்கு. சென்டரில் ஒரு இது மாதிரி வந்திருக்கும். இது ஆனால் பார்க்குறதுக்கு லுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது நேரில் நான் வேர் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வேர் பண்ணி பார்த்தேன். இந்த பாருங்கள், இது வேர் பண்ணி பார்த்தேன். பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வேர் பண்ணி பார்க்கும்போது பார்க்க நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களும் போடலாம், கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களும் போடலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லஸ் இதுவும் வந்து ஒயிட் கலர் நெக்லஸ் மேக்ஸிமம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகிடுங்க. இதுக்கு வித் இயரிங்கோடு வந்துடும். இந்த பேங்கிள்ஸு இந்த நெக்லஸ்க்கு செட் ஆகிடும். அதை நீங்கள் நம்ம கடைக்கு வந்தாலே நானே செட்டு போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கெலாம் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. செட்டு போட்டு கொடுத்துருவேன். இந்த நெக்லஸ்க்கெலாம் செட்டு போட்டு கொடுத்துருவேன். அந்த ஹேர் போ பேக்கில் இருக்குது, அதை எடுங்க. இப்போ இந்த ஹேர் போ பாருங்கள். இப்போ இந்த ஹேர் போ வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் இதை போடலாம். இது இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் போடலாம். இப்படி போடுறாலும் போடலாம். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் இப்படி போடலாம். இல்லை ஹேர் பவ்வாக வைக்கணுன்னாலும் இப்படி வைக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது பார்க்கும்போது போடும்போது அழகாக இருக்கும். அடுத்து அதுலேயே பாருங்கள், எது போட்டாலுமே அழகாக இருக்கும், எது பார்த்தாலுமே அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பவ், இது ஒரு ஹேர் பவ். இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஏஞ்சல் மாதிரியே இருக்கும். இதுவும் ஏஞ்சல் பவ் தான். இது பேரும் ஏஞ்சல் பவ் தான். இது ஆனால் அழகாக சிம்பிளாக கொஞ்சம் ஒரு 7-8 வயசு பிள்ளைங்க போட்டாக்கா இது சூப்பராக இருக்கும். இதுவுமே ஏஞ்சல் பவ் தான். இதுவும் நல்லா அழகாக க்யூட்டாக குட்டி குழந்தைங்களுக்கு உள்ள ஹேர் பவ் இது.
அடுத்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஹேர் போ பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும். கண்ணாடிலாம் போட்டிருக்கு பாருங்கள், ஸ்டைலாக பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நம்மள மாதிரி அழகாக ஸ்டைலாக இருக்குது. அடுத்து இதில் இருக்கிற அவ்வளோவுமே ஹேர் பவுஸ் தாங்க. பார்க்க ஃப்ளவர் கூட்டம் மாதிரி இருக்கா, நல்லா ஃப்ளவராக இருக்கா, ஃப்ளவர் கூட்டம் மாதிரியே இருக்கா. இது வந்து என்னன்னா, இது என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஹேர் பவு தான் இது. இதுவும் ஹேர் பவு தான். நல்லா இருக்குது. இதில் எவ்வளோ எல்லா இந்த டைம் வந்து நம்ம கடைக்கு வந்த அத்தனை கலெக்ஷனுமே வேறு லெவல் கலெக்ஷனுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தது. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட லாஸ்ட் டைம் சொன்னது எல்லாமே வந்து என் குழந்தைங்களுக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு என்னால் வந்து எடுக்க முடியல, தேட முடியல, எங்கே போனாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் நிறையா காதில் வாங்கினேன். ஆனால் இந்த டைம் எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸு வரைக்குமே குழந்தைங்களுக்கு இங்கே இருக்குது. ட்ரெஸ் இருக்குது. இந்த மாதிரி பவு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா வாங்க, எல்லாருமே கடைக்கு வாங்க. இன்ஷால்லா வந்து எல்லாருமே எல்லா கலெக்ஷனையும் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த குட்டி இது பாருங்கள். இதை வந்து அந்த கீழே இருக்கிறது இதுவும் குட்டி இது தான். இதுவும் பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ போட்டால் எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைங்களாம்? சொல்லவே வேணாம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேணாம். பார்க்கவே எல்லாமே அழகாக இருக்குது. நிறையா வந்துருக்குங்க. எனக்கு வந்து வீடியோவில் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கலெக்ஷன் இறக்கியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம கடை ஃபுல்லாக திங்ஸ் தான் இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து எனக்கு இப்போ நான் வீடியோவோட முக்கியமான விஷயம் நியூ கலெக்ஷன் எல்லாத்தையும் காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ காமிச்சிட்ருக்கேன். பேக்கெல்லாம் வேறு லெவலில் வந்து இறங்கியிருக்கு. பேகு, காஸ்மெட்டிக்ஸ் மெயினாக. ஆமாம், மெயினாக காஸ்மெட்டிக்ஸு. இங்கே காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். லிப்ஸ்டிக்ஸ்லாம், ஹார்ட் வச்சு. இந்த லிப்ஸ்டிக் பாருங்கள், இதை பாருங்கள். சில கலர்ஸ் எல்லாமே கிடைக்காது. அந்த சில கலர்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். ஏன்னா நான் எடுக்கிற ஒவ்வொரு கலருமே பார்த்து பார்த்து தான் எடுப்பேன். ஒவ்வொரு கலருமே நம்ம கடையில் வந்து பார்த்து பார்த்து எடுக்கிறது. இப்போ எடுக்க முடியல எனக்கு. இந்த பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அப்படியே வாட்டர் மாதிரியே இருக்கும், கிளாஸியாக இருக்கும், வாட்டர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து என்னென்னா நல்லா பார்க்க லுக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்களேன், பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், இதெல்லாம் நல்ல கலருங்க. இந்த கலர்லாம் என்கிட்ட நிறைய பேர் தேடி வந்து கேட்டிருக்கீங்க. கிடைக்காது இந்த மாதிரி கலர்ஸ்லாம். துபாய் இம்போர்ட்டடு அந்த மாதிரி கலர்ஸ் தான். இதெல்லாம் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பிராண்டட் தாங்க, கம்பெனி தான். பிராண்ட். அப்புறம் இங்கே பாருங்கங்க, இதெல்லாம் போட்டால் இவ்வளோ நச்சுன்னு இருக்குது பாருங்கள். கையில் செம்மையாக இருக்குல்ல. இதுலேயே நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. இது ஒரு பேட்டர்னு. இப்போ இதை பாருங்கள், இது ஒரு லைன்ஸ் பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். இப்போ இது நைஸு. இதுலேயே இது நைஸு. இதுலேயே இது நைஸு. ஸோ இதோ பாருங்கள், இது நல்லா இருக்குங்க. ஓவல் பேட்டர்னுங்க. இது ஓவல் பேட்டர்னு. இது பாருங்க, இதுவே ஒரு லிப்ஸ்டிக் தான். ஆனால் பார்க்க ஒரு கிளிப் மாதிரி இருக்குது பாருங்களேன். கிளிப்பு எடு, ஸ்டோன் கிளிப்பு. ஒரு 2 கிளிப்பு எடு. அப்புறம் இம்போர்ட்டட் ஐட்டத்தில் கிளிப்பு ரொம்ப ஒரு பாருங்கள். கிளிப்பு வந்து நல்ல ஒரு ஷைனிங் ஸ்டோன்லேயே நிறைய கிளிப்பு வந்திருக்கும். ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது. பிங்க் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க. இங்கே பாருங்கள். ஓகேவா? இப்போ இது மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த கலெக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம கடையில் வந்து நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? நிஷா கவரிங் அப்படின்னு சொன்னா சாதாரணமா நம்ம எல்லாம் விளங்கி வச்சுக்கிறது, நானும் விளங்கி வச்சுக்கிறது, ஒரு பெண்களுக்கான ஒரு ஷாப்பிங் சென்டர் அப்படிதான் நமக்கு தெரியும். நான் இங்க வீடியோ எடுக்கிறது உள்ள நுழைஞ்சு பாக்குறேன், அங்க கைலி தொங்குது. என்ன மேடம் இப்பெல்லாம் பொம்பளைங்க எல்லாம் இந்த மாதிரி கைலி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு. இல்லீங்க சார், அது வேற ஸ்டோரி சார். நாங்க சொல்லுங்க மேடம், நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இப்ப சொன்னாங்க நிறைய பெண்கள் வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் சாமான் இங்கே எடுத்துறாங்க. புடவை கடவை சாரி கீரை புல்கா இருக்க சால் எல்லாம் எடுத்துறாங்க. வீட்டுல உள்ள ஆம்பளை பையனுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ
யாருக்காவது கைலி வாங்குறதா ஒரு வேலைக்காக நம்ம மயிலாடுதுறை போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த கைலியும் இங்கே இருந்தது, நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் முடிச்சிருவோம், எதுக்கு எங்களை அலைய விடுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப மேடம் சொன்னாங்க, நிஷா மேடம் அவங்களுடைய அந்த ஆதங்கம், அந்த ஒரு ரிக்வஸ்ட் ஏத்துக்கிட்டதுனால ஆண்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கைலி லுங்கி, பிராண்டட் லுங்கியா கிளாத்தா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. நான் டிசைன்லாம் பார்த்தேன். நான் நிக்கும் போது 4-5 பேர் வாங்கினாங்க. அந்த 4-5 பேர் வாங்கினாங்கிறத விட அந்த 4-5 பேர் வாங்கினதுல 1-2 பேர் வெளியூருக்காரங்க. அதுல ஒருத்தன் வந்து நஜீர் அண்ணன், அவங்க பாப்பனாஸ்ல வந்திருக்காங்க. அப்படிங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பிராண்டுக்கு, அவங்களுடைய கிளாத், அவங்களோட டிசைன்ஸ் வேரியேஷனுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. நிஷா கவரிங் ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன அளவுல ரொம்ப சின்ன ஒரு பிசினஸ் தான் ஆரம்பிச்சாங்க. வெறும் கவரிங் மட்டும் தான் இருக்கும், நிஷா கவரிங் சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சாங்க. டே பை டே செகண்ட் பை செகண்ட் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனமா வந்து அது தளத்துக்கு நிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தேர்லந்தூர்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் சென்டர் அப்படி நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நிஷா கவரிங்ல கவரி நகைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொருள்கள், சாரி, புர்கா, லேஸ், நெயில் பாலிஷ், பேனா, பென்சில், செருப்பு, வழக்குமுறை, லொட்டு லோஸ்க்கு எல்லாமே இருக்கு. என்னடா அது வீடியோல பேசும்போது செருப்பு, வழக்குமுறை, லொட்டு லோஸ்க்குங்கறானே அப்படின்னு பாக்காதீங்க. ஆமாங்க, உண்மையை தாங்க சொல்றேன். அங்க பழைய பொண்ணு போடுற செருப்புல இருந்து புது பொண்ணு போடுற வரைக்கும் செருப்பு அங்க இருக்கு. நீங்க மண்ணு தரையில கூட்டுற புருஷில இருந்து ஹை குவாலிட்டி டைல்ஸ், கிரானைட், ஸ்டோன், இது மாதிரி இடத்துல கூட்டுறதுக்கும் புஷ் பண்றதுக்கும் பஞ்ச் பண்றதுக்கும் உள்ள எல்லா வகையான புருஷ் வகைரா வழக்கமுறை வகை எல்லாம் அங்க இருக்கு. ஆமாங்க, லொட்டு ரோஸ்க்கு ஏன் அப்படி சொன்னு கேட்டீங்கன்னா இந்த நிறைய பொருள் பேர் தெரியலங்க எனக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொருக்கா, புடவை, சாரி, ஷால் அவ்வளவுதான். ஆனா இங்க இருக்கிற பொருளை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொருள் இருக்கு. முக்காவாசி பொருளுக்கு மேல நமக்கு பேர் தெரியல. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் என்னன்னு தெரியும், நமக்கு தெரியலீங்க பேரு. அதனால தான் வச்சேன் லொட்டு லொஸ்க்கு அப்படின்னு. பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம காதல கேட்டிருப்போம். நேர்ல பாத்திருக்கீங்களா? நான் இப்ப தாங்க நேர்ல பாக்குறேன், நீங்களும் நேர்ல பாருங்க. அழகா நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு ஏத்த மாதிரிலாம் பென்னு, அதுக்கப்புறம் வந்து இதோ பாருங்க அழகா சூப்பரா எழுதும், கலர்ஃபுல்லா அப்படி இருக்கு. ஒரு ஃபிஷ் மாடல் நார்மல் பென் தான், அழகா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. எப்படி அழகா இந்த பார்த்தீங்களா, அப்படி யூனிக்காக அப்படி புசுன்ட்டுலாம் இப்போ பென் வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு இது வந்திருக்கு, கலர் பென்ஸ், என்ன கலரில் வேணாலும் எழுதிக்கலாம். இது வந்து ஸ்டென்சில்ஸ். இது வந்து நம்ம வந்து மருதாணி போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஈஸியாக வந்து புழிஞ்சு விட்டுட்டு இது பண்ணிடலாம். இதுலேயே கம்மெல்லாம் இருக்கும். கம்மெல்லாம் நம்ம நிறைய இடத்துல தேடி இருப்போம், கிடைக்காது. அதனால் வந்து இது அப்படியே 100 ருபீஸ் தான். இது வந்து 80 ருபீஸ். இவ்வளோதான் யூனிக்காக இருக்குல்ல, அது அழகா. நம்ம வந்து மணிஸ்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ண வந்து இப்போ வந்து பவுச் அப்படி கேட் மாடல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேபிட் மாடல்லாம் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸ்லைம்ஸ்லாம் நம்ம கடையில் இருக்குது, நம்மளோட ஐட்டம் தான் இதெல்லாம். ஸ்லைம்ஸ் இதோ இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக. பிஸ்கட்டு நம்மள்ட்ட வந்து எல்லாமே இருக்கு. உள்ளார வந்தா நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். கலப்பனாக்கு இருக்கா? எல்லாமே இருக்கு. நீங்க கலப்பனாக்கு இருக்கா? அதெல்லாம் மாடு சாப்பிடுறது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கடையில வந்து யூனிஃபார்ம் வந்திருக்கு, அதுதான் முக்கியமே. நம்மள்ட்ட வந்து யூனிஃபார்ம் வந்திருக்கு. சூப்பரா கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. இந்த கடைக்கு வந்து அப்படி ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எப்படி உள்ளார வந்து அப்படியே அட்ராக்டா நிஷா ஸ்கூல் யூனிஃபார்ம், ஜெய்கின் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துருச்சு. ஷூ சாக்ஸ் போக நம்ம வந்து இந்த கடையை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போவோம். நெக்ஸ்ட்டு வந்து
பின்லாம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணவங்கலாம் பின் கேட்பாங்க, அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஐ ஷேடோ, பார்க்கறதுக்கு அப்படி இங்கே ஒரு மிர்ரரு, இங்கே ஐ ஷேடோ. இத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்குலாம் இதோ இந்த பாருங்கள் ஹிஜாப் பென் இதோ இருக்குது பாருங்கள். இப்படி வச்சு இப்படி பின் பண்ணிக்க வேண்டியதான், அழகாக இருக்குது. இதுவும் ஹிஜாப் பின் தான். இதை வந்து குத்திட்டு இங்கே வந்து ஒரு பால் இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்குது பாருங்களேன். ஐலைனரில் பிளாக் பார்த்துருப்போம், ப்ளூ பார்த்துருப்போம், ஏன் ரெட்டு கூட பார்த்துருப்போம். இது பார்த்தீங்களா சில்வர் எல்லோலாம் இவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்கள். இது நெயில் பாலிஷ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நம்ம கடைக்கு வந்து வாங்குங்க, எல்லாமே கலெக்ஷன்ஸ். ஜூஸு எல்லாமே இருக்குது நம்ம கடையில். ஜூஸு, ஹேண்ட்பேக் எல்லாமே இம்போர்ட்டட் தான். நம்ம கடையில் ஆல்மோஸ்ட் இருக்கும். அப்படிங்க இன்னொரு 2 அடிஷனல் செய்தியை சொல்ல விரும்புறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிஷா கவரிங் சின்ன அமைப்பானது இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனமா மாறி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நாம செல்லமா நிஷான்னு அழைக்கக்கூடிய ஹாஜி நிஷா, அதாவது அந்த நிறுவனத்தோட ஓனர், அவங்களுடைய உழைப்பு, நேர்மை, ஆர்வம் இதெல்லாம் சொல்லலாம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இன்னொரு செய்தி கேட்டீங்கன்னா, வரும் காலத்துல கூடிய விரைவில் பெரிய ஒரு மாற்றம் அங்க ஏற்பட இருக்கிறது. அது என்ன மாற்றம் அப்படின்னா அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னாக்கா சொல்லிட்டோம் சொன்னாக்கா அதோட சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். அதனால என்ன மாற்றம் சொல்ல, அவங்களுடைய நிஷா மேடத்தோட ஹஸ்பண்ட், என்னோட ஃப்ரெண்டு அனீஸ் ரியாஜ், அவங்க துபாயில இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணி சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என் கூட. அவங்க சொன்ன வகையில மிக விரைவில் நிஷா கவரிங் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்குது. தேரழந்தூர் மக்களோட மக்களை பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறாங்க. அந்த மாற்றம் மிக விரைவில் தேரழந்தூர் மக்கள் பார்க்கலாம். அது என்ன மாற்றம் வரும்போது நேர்ல உங்களை நான் அழைச்சிட்டு காமிக்கிறோம். முன்னாடியே சொன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிருங்கிறதுனால அதை சஸ்பென்ஸா மறைச்சு வைக்கிறோம். ஓகே, நேரம் வரும் பொழுது நேர்ல பாருங்க. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. இது வந்து இம்போர்ட்டட் செப்பல். இது பொண்ணுக்கு, கல்யாண பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டோன் வேர் செப்பல் வந்து நிறையா வாங்குவாங்க. இப்போ நம்ம கடையில் வந்து இது ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டோன் செப்பல் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. இதுலேயே நிறையா கலெக்ஷன் இருக்குது. இது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து மல்டி ஸ்டோன், ரெயின்போ ஸ்டோன், கோல்டன் ஸ்டோன் எல்லாமே மிக்சிங்கில் இருக்கும். இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஃப்ளாட்டாக உள்ளவங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, ஹீல் உள்ளவங்களுக்கு வேணும்னா ஹீலில் இருக்குது, கோல்டன் பேட்டர்னில் வேணால் கோல்டன் பேட்டர்னில் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே கோல்டன் பேட்டர்னில் இருக்கும். அது வெறும் அது வந்து கோல்டனும் ரெயின்போ ஸ்டோனும் இருக்குது. இது வந்து ஒயிட் ஸ்டோனும் கோல்டன் ஸ்டோன்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள். ஹேண்ட்பேக் வந்து இம்போர்ட்டட் ஹேண்ட்பேக், இங்கே உள்ள ஹேண்ட்பேக் கிடையாது. இது இம்போர்ட்டட் ஹேண்ட்பேக். இது வந்து ஸ்லிம் பேக்காகவும் மாட்டலாம், ஹேண்ட்பேக்காகவும் மாட்டலாம், ஸ்லிம் பேக்காகவும் மாட்டலாம். இதில் வந்து நிறைய ஜிப்பு வந்து நிறைய ஜிப்பு இருக்கும். 1 2 3 4 5 நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹேண்ட்பேக்கும் இருக்குது, பர்ஸ் இருக்குது. இது மாதிரி இதுவும் ஸ்லிம் பேக் தான். இந்த ஸ்லிம் பேக்கும் இருக்குது. இது வந்து அம்மாக்கள்லாம் நிறையா கேட்பாங்க. இப்போ வயசு பிள்ளைங்களும் வந்து பைக்கில் ஸ்கூட்டிலாம் போகும்போது ஸ்லிம் பேக் தான் நிறையா கேட்குறாங்க. ஸ்லிம் பேக் மாட்டிட்டு போகிற மாதிரி உள்ள ஸ்லிம் பேக் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோ இருக்குது பாருங்கள். இது நல்லா யூனிக்காக இருக்குது பாருங்கள். இது பார்க்கும்போதே நல்லா இருக்குது. இல்லை, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படின்னா ஒரு டைகர் ஃபேஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா இருக்குது பாருங்க. குவாலிட்டியும் கூட நல்ல குவாலிட்டி. இது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், இந்த பேக்கில் இது ஸ்லிம் பேக் தான். இந்த பேக்கில் ஒரு குட்டி பர்ஸு, கேஷ் பர்ஸ். இது இப்போ நம்ம மொபைலு, கீ, வீட்டு சாவி எல்லாமே இதிலே வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஹேண்ட்பேக்கும் இப்போ கையில் இருக்குது. இதுவும் பாருங்கள், இது நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ பெரியவங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு வச்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் வயசு பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. இதில் வந்து கீ செயின் மாதிரி ஒரு ஏதாவது தொங்க விட்டுக்கலாம். இதுவும் ஸ்லிம் பேக் தான். உள்ள செயின் இருக்குது. இதுவும் ஸ்லிம் பேக் தான். அடுத்து இந்த மாதிரி குட்டி என் கடைக்கு வர குட்டி பசங்களாம் இந்த மாதிரி குட்டி பர்ஸு கேட்பாங்க நிறையா. பெரியவங்களும் கேட்குறாங்க. பட் இந்த மாதிரியான யூனிகார்ன், இந்த மாதிரியே பிக்சர் வச்சது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இது எப்படி இருக்கும்னா கிளாஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கிளாஸியாக இருக்கும். வித்து
கீச்செயின் பேண்டோட இருக்குது. இது ஆனால் நல்லா புசு புசுன்னு இருக்குங்க, பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குது பாருங்க, நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது. இது வந்து சிங்கிள் ஜிப்பு பட் நல்லா கேஸ் பர்ஸ் தான். இதுவும் குட்டி பர்ஸு. இதுவும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட. இதுவும் குட்டி பர்ஸு கலெக்ஷன் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. குட்டி பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹேண்ட்பேக் உள்ள வச்சுக்கிறதுக்கு வேணும், கேஷ் எல்லாம் பேக் உள்ள வச்சாக்கா எல்லா கேஷும் வந்து கலந்தா மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேஷ் எல்லாம் கூட இது உள்ளே போட்டுக்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, இது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த லைட் வெளிச்சத்துக்கும் இருக்குது, சன்லைட்லேயும் இது பார்க்குறதுக்கு நல்லா கில்டரிங்காக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபேன்சி நம்ம கடையில் இப்போ என்ன ரம்ஜானுக்கு என்ன கலெக்ஷன் ஃபேன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இது வந்து என்னென்னா, இது வந்து நெக் செட்டு வந்து இது என்னென்னா க்ளோஸ் நெக்கில் வரும். க்ளோஸ் நெக்கில் வந்து நல்லா பாருங்கள், இது க்ளோஸ் நெக்கில் வரும். இது எப்படி இருக்குன்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் பேட்டர்னில் இருக்குது. கிறிஸ்டல் ஸ்டோன் பேட்டர்னு வித் இயரிங்க்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் அப்படி தான் வருது. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இது 150 170 இந்த ரேட்டு தான் வரும். இது வந்து ஃபுல்லாக மெரூன் பேட்டர்ன் வித் ஒயிட் ஸ்டோனு. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அது வேர் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து க்ரீன் கலர் இருக்குது, மெரூன் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, பிளாக் இருக்குது. இப்போ இதில் வந்து மெரூன் கலர் இருக்குது. இது வந்து கோல்டன் கலருங்க. இது செயின் போட்ட மாதிரியே இருக்கும், கிளாஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா கிளாஸியாக இருக்கும். இது பாருங்கள் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு என்னால் நிறைய கலெக்ஷன் இருக்கிறதுனால என்னால் எடுத்து காட்ட முடியல. இது பிங்க் ஷேடில் உள்ளது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிறந்த குழந்தைக்கும் 1 வயசு பேபிக்கும் உள்ள பேங்கிள்ஸ் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது 1 வயசுக்கு உள்ள பேபியோட பேங்கிள்ஸ். இது எப்படி இருக்கும்னா மல்ட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ஒரு மல்டி ஸ்டோன்லேருந்து வர மாதிரி இருக்கும். இது பேண்டு போட்ட மாதிரி இருக்காது. இது கையில் வந்து இதை பாருங்கள் ஸ்ப்ரிங் மாடலில் இருக்குது. ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு இப்படி கை உள்ளலாம் இப்படி திணிச்சு போட வலிக்கும், காட்ட மாட்டாங்க பேபிஸ்லாம். அதனால் இப்படியே வச்சு ஸ்ப்ரிங் பண்ணி விட்டிங்கனாக்கா அழகாக காப்பு மாதிரி என்ன சைஸில் குழந்தைங்க கை இருக்கோ அந்த சைஸுக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி சின்னதாகிக்கும். இது வந்து இப்போ காப்பு மாதிரி வந்துருச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய தேடுறாங்க. இப்போ இது என்னென்னா கிறிஸ்டலும் ஒயிட் ஸ்டோனும் மிக்சிங்கில் வந்திருக்கு. இது இப்போ உள்ள ட்ரெண்ட்டு, நல்லா இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாம் இந்த 27ஆம் கிழமைக்கெலாம் போடும்போது நல்லா இன்னும் குழந்தைங்க கைக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்போ கை செயின்லாம் வந்துருச்சு பெரியவங்களுக்கு. ஆமாங்க, இதோ போட்டிருக்கேன் பாருங்க, கை செயின் தெரியுதா என்னன்னு தெரியல, பட் வந்து பிளாக் கலரில் ஒயிட் ஸ்டோனில் நல்லா இருக்குது. நல்லா வேர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான், சின்னதாக்கி பெருசாக்கிக்கலாம், அட்ஜஸ்டபிள். எவ்வளோ பெரிய கைக்காக இருந்தாலுமே இது போட முடியும். இதுலேயே வந்து நான் உங்கள்கிட்ட கிறிஸ்டல் காமிச்சேன், இதுலேயே வந்து கோல்டன் பேட்டர்ன். இது வந்து கோல்டன் பேட்டர்னில் இருக்குது இந்த பேங்கிள்ஸு. இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அப்படியே செட்டாக ஒரு 8 வளையல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆனால் அது 8 வளையல் கிடையாது, 2 வளையல் தான். இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று போடலாம். ஆனால் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா செட்டாக 8 வளையல் போடுற மாதிரி இருக்கும் ஜிமிக்கி. இப்போ இந்த பேங்கிள்ஸ் வந்து ஸ்ப்ரிங் பேங்கிள்ஸ் மாதிரி தான். இதுலேயும் வந்து நல்லா ஸ்ப்ரிங் சுற்றி வரும், ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வரும். எடுத்துகிட்டு வெளில இதில் வந்து ஸ்ப்ரிங் மாடல்லையே வந்திருக்கும். இதை வந்து இது வந்து பேபி காப்பு. குழந்தைங்களுக்கு பேபி காப்பு கிடைக்காது, பட் பேபி காப்பும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயும் வந்து அலைய வேணாம், நம்ம கடைக்கு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். சரி, இப்போ வந்து இது எப்படின்னா இதில் நிறையா ஜிமிக்கி வச்ச மாதிரியான பேங்கிள்ஸ் வந்திருக்கு. ஆனால் இது பெரியவங்களுக்கு நிறைய பேர் கேட்டிங்க, பட் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல எனக்கு. இந்த ஜிமிக்கி தொங்குற பேங்கிள்ஸ் வந்து எனக்கு பெரியவங்களுக்கு கிடைக்கல. இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இது எப்படின்னா செட்டாகவும் போட்டுக்கலாம் இப்படி, இல்லைனா இதுவே ஒரு செட்டு.
நான் பார்டர் கட்டி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி செட்டு போட்டேன். இதுவே தனி ஒரு செட்டு. இது இப்போ நான் காட்டுற எல்லாமே குழந்தைங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய கேட்டிருந்தீங்க. இப்போ என் குழந்தைக்கெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதாம்மா பெரியவங்களுக்கு. இது வந்து பெரியவங்களோட பேங்கிள்ஸ் பாருங்கள். இது ஹனி கலர்லேயே இருக்குது. இது ஃபுல்லாக கிறிஸ்டல், நல்ல பயங்கர பிரைட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக கிறிஸ்டலு, பயங்கர பிரைட்டாக இருக்குது. நல்லா ஸ்டோன் வச்சுருக்கறனால நல்லா பல 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 பலன்னு அடிக்குது. இதெல்லாம் நமக்கு போட்டால் அழகாக இருக்கும். கைக்கெல்லாம் போட்டோம். இது வந்து கிறிஸ்டல், ஃபுல்லாகவே கிறிஸ்டல், பிளாக் கிறிஸ்டல். பிளாக் கிறிஸ்டலில் ஒயிட் கலர் ஸ்டோனு. ஒயிட் பேங்கிள் இது பாருங்கள். இது வந்து இப்படியும் போடலாம். செட்டு சேர்த்து நம்ம பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செட்டு சேர்த்து போடுவாங்க. இது மாதிரி செட்டு சேர்த்தும் போடலாம். இது நல்லாயிருக்கும். செட்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும். இது வேர் பண்ணுறதுக்கு நல்லா பெரிய பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, பெரிய பிள்ளைங்களுக்கும் இருக்குது. இதில் பாருங்கள், இது மாதிரியும் செட்டு சேர்க்கலாம். இதெல்லாம் யூனிஃபார்மு, அதாவது நிஷா ஸ்கூலுக்கும் ஜெயஹிந்த் ஸ்கூலுக்கும் உள்ள யூனிஃபார்மு பண்டல்ஸாக இருக்குது. இன்னும் குடோனில் பேலன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. அது காமிக்கிறதுக்காக 4-5 பண்டல் எடுத்து வந்திருக்கோம். இன்னும் மோர் குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது. இந்த யூனிஃபார்ம் டீட்டெயில்ஸ் மேடம் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நிஷா ஸ்கூல் ஜெய்ஹிந்த் ஸ்கூலுக்கு நம்ம யூனிஃபார்ம் எடுத்துருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, நிறைய பண்டல்ஸ் வந்து கிடக்கு. ஸோ இப்போ யூனிஃபார்முடைய கிளாத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட நான் குவாலிட்டியாக தான் நல்லா எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நம்மகிட்ட வந்து 10% டிஸ்கவுண்ட்டு நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு gift கம்பல்சரி உண்டு. ஸோ யூனிஃபார்ம்ஸ் பண்டல்ஸ் நிறையா வந்திருக்கு. நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு பார்த்தாலே கலர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் இது நிஷா ஸ்கூலுக்கு, இது ஜெய்ஹிந்த் ஸ்கூலுக்கு, இது நிஷா ஸ்கூலுக்கு. இது வந்து இது ஜெய்ஹிந்த் ஸ்கூலு, இது நிஷா ஸ்கூலு. நிறைய பண்டல்ஸ் வந்திருக்கு. என்னால் வந்து அதிகபட்சமாக காட்ட முடியல. ஃபுல் வீடியோவும் எல்லாத்தையுமே பற்றி பேசுகிறதுனால எங்களால் அதிகபட்சமாக காட்ட முடியல. ஸோ இன்ஷால்லா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த தேர்லந்தூரில் உள்ளவங்க எல்லாருமே நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்ஷால்லா இன்னும் துவா செய்யுங்க. இன்னும் நம்ம கடையை வந்து ஒரு மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து துவா செய்யணும். இது இப்போ சாதாரண ஸ்கூல்னு சொன்னாக்கா எல்கேஜி யூகேஜிக்கு டிஃப்ரெண்ட் யூனிஃபார்மாக இருக்கும், 10th 11th டிஃப்ரெண்ட் எல்லாமே வச்சுருக்கோம். எல்கேஜி டு +2 வரைக்கும் நம்ம கடையில் எல்லாருக்குமே வாங்கிக்கலாம். எல்கேஜிக்கு அங்கே போங்க, யூகேஜிக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் என்ன கலர் யூனிஃபார்மோ அத்தனை கலருமே நம்ம கடையில் உண்டு. இன்ஷால்லா எல்லாருக்குமே நான் வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூனிஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வருஷத்துக்கு இந்த 2 ஸ்கூலு, இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் எனக்குன்னு இடம் பற்றாக்குறை வேறு இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அதனால் எனக்கு இன்னும் போக போக அடுத்தடுத்து நான் யூனிஃபார்ம் நான் இன்னும் கொண்டு வந்துடுவேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு மாலுங்கிறது என்னுடைய கனவு. இன்ஷால்லா அது எல்லோரும் துவா செய்யுங்க. அது தேர்லந்தூரில் ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இன்ஷால்லா ஆரம்பிக்கணும். அது எல்லோரும் துவா செய்யுங்க. ப்ளஸ் யூனிஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.